ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஜான் 6ல இருந்து ஜான் 10 வரையும் பைக்காப்ஸ் பார்ப்போம். இது இந்து எடிட்டோரியல் எடுத்த நிமிஷா பன்சில் மேமோடது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து வேரி அப்படின்னா வந்து கேர்ஃபுல் அப்படிங்கிற மீனிங். இதுக்குள்ள எப்படி வச்சுக்கலாம், WAY வே. ஓகேங்களா, வே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வேரின்னு வச்சுக்கோங்க. அப்டேட் அப்படின்னா வந்து கிராஜுவலாக கம்மியாகிறது, டிம்னிஷ் அப்படி. ஓகேங்களா, ஏட்னா வந்து என்ன, சாப்பிட்றது. அது சாப்பிட்டா வந்து கம்மியாயிட்டே தானே இருக்கும். ஸோ டிம்னிஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பிளாடியூடேட் அப்படின்னா வந்து பாராட்டுறது, ப்ரைஸ் பண்றது அந்த மாதிரி. இது வந்து எப்படின்னு சென்டர்ல வந்து ஹவுடின்னு இருக்குல்ல, சாரி ஆடி, AUDI ஆடி அப்படின்னா வந்து ஆடி சொல்லுவாங்க. ஸோ AUDI ஆடி அதுக்கான ஸ்பெல்லிங் அது தானே. ஸோ ஆடினா வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த காரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவோம்ல, வச்சு அந்த காரடா அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டிஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்து DE அப்படின்னாவே டீனாவே அவே அந்த மாதிரி சொல்லுவோம், தூரமா அப்படி அந்த மாதிரி ஒதுக்குறது அப்படி. ஓகேங்களா. அப்போ அலட்சியம், டிஸ்ட்ரெயின்னா வந்து அலட்சியம். ஓகேங்களா. அப்புறம் வந்து ப்ரிக்ளியூட் அப்படின்னா வந்து ஹிண்டர் பண்றது. இப்போ ஒரு ஏதாவது ஒரு பசிலுக்கு வந்து க்ளூ தரலன்னா என்ன, அது நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக ஹிண்டர் ஆகல, ஒரு மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஸோ க்ளூ தரல, அதனால வந்து அது ஹிண்டர் அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து லெமெண்ட் அப்படின்னா வந்து இது ஆல்ரெடி ஒரு டைம் நான் சொல்லியிருக்கேன். லெமெண்ட் அப்படின்னா வந்து ஜாரோவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது, நம்ம ரொம்ப சேடா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து டேஞ்சபிள் அப்படின்னா வந்து தொடுறது, தொட முடிய எல்லா பொருட்களையும் டேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. த புக்ஸ் ஆர் டேஞ்சபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ புக்கெல்லாம் தொட முடியும் நம்மளால, அந்த மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹவர்ட் அப்படின்னா வந்து தடை, அவாய்ட் பண்றது. வந்திருக்குல்ல, ஸோ அதனால அவாய்ட் அப்படி வச்சுக்கோங்க. ஏவி அப்படி இருக்கிறதுனால அவாய்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ரிலிகேட் அப்படின்னா சும்மா இது வந்து ரொம்ப லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. அந்த வேர்டை பார்த்தா மீனிங் இதுதான் அப்படின்னு தெரியுற அளவுக்கு இன்ட் மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. ரொம்ப நம்ம பெர்ஃபெக்டாலாம் வைக்க முடியாது, அதனால சொல்றேன். ரிலிகேட் அப்படின்னா வந்து கேட்னா என்ன இருக்கும், கீழே தானே இருக்கும். ஸோ அதனால வந்து மட்டமா பேசுறது, அவங்களோட பொசிஷனை இறக்குறது அந்த மாதிரி, டவுன் கிரேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நியூவன்ஸ்டு அப்படின்னா வந்து ரொம்ப நுட்பமான, நுணுக்கமான, நுணுக்கமான அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஜான் 7 வைக்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து சைல்டு அப்படின்னா இது வந்து ஒரு வேர்பு. ஏன்னா ஒருத்தவங்களை பிளேம் பண்றது. ஓகேங்களா. அப்போ இதுக்கு எப்படி ஈஸியா வந்து க்ளூ வச்சுக்கலாம்னா, சைல்டுல சைனா குழந்தை. ஓகேங்களா, அப்படின்னு வச்சுக்கோங்க. சைனா வந்து குழந்தைய நம்ம பார்த்தா பிளேம் பண்ணிட்டே இருப்போம், அவங்க விளையாடுறாங்க, இதெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பிளேம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அட்மானிஷ்னாலுமே வந்து பிளேம் தான். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து எனிக்மேட்டிக் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, பசிலா இருக்கிறது, நமக்கு குழப்பமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமா இருக்கிறது அப்படி வச்சுக்கோங்க. மேத், METH தானே, அப்போ லாஸ்ட்ல இருக்க மேத் அப்படின்னா கஷ்டமா இருக்கிறது, புரியாம இருக்கிறது அந்த மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்டு வந்து ரிசைன்ட் அப்படின்னா வந்து வேர்ப். இது ரிசைன்ட் அப்படின்னா வேர்ப். என்ன, பேக் எடுத்துக்கிறது, கேன்சல் பண்ணிடுறது. இப்போ ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் போது அதை கேன்சல் பண்ணிடுறது. ஓகேங்களா. அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் போது கேன்சல் பண்றது, கேன்சல் தான். ஓகேங்களா. எக்ஸாக்ட் மீனிங் ரிசைன், RESIGN அப்படின்னா, ரிசைன்னா ஜாபை வந்து குவிட் பண்றது, நான் இந்த ஜாபை வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது தான் ரிசைன்கான மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இண்டிஜென்ட் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு அஜெக்டிவ். இண்டிஜென்ட் அப்படின்னா வந்து ரொம்ப கோபமா இருக்கிறது, ரொம்ப ஆங்க்ரி அந்த மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்டு வந்து பிளாசிகேட் அப்படின்னா இது வந்து ஒரு வேர்ப், ரொம்ப காமா இருக்கிறது. பீஸா இருந்தோம், ரொம்ப அமைதியா இருக்கும்ல. கேட் எல்லாம் சில பேருக்கு பார்த்தாங்கன்னா அது வந்து ஒரு பெட்டு தானே, அதை பார்த்து ரொம்ப சில பேர்லாம் காம் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்பியூரியஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அஜெக்டிவ். ஸ்பியூரியஸ்னா வந்து ரொம்ப ஃபேக்கா இருக்க ஒரு விஷயம், ஃபேக்கா இருக்கிறது, ஜென்யூனிட்டி இல்லாம இருக்கிறது தான் வந்து ஸ்பியூரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரிலீஷியஸ் அப்படின்னா வந்து ப்ரிலீஷியஸ். ஓகே, கரெக்ட் தான், அஜெக்டிவ். இது என்னன்னா ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம், டேஞ்சரான ஒரு விஷயம் அந்த மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்டு வந்து டான்சிஜஸ் அப்படின்னா இது வந்து ஒரு அஜெக்டிவ். ரொம்ப உறுதியா இருக்கிறது. ஓகேங்களா. இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிறது. ஃபேர்ம்னா வந்து உறுதியா இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்டு வந்து இம்ப்ளிசிட் அப்படின்னா மறைமுகமா, ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைமுகமா பண்றதுதான் வந்து இந்த மாதிரி மீன் பண்ணுவான். இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு அஜெக்டிவ். இப்போ வந்து ஒரு
ஒரு மேனேஜர் வந்து அவங்களோட ஒரு ஒரு நாள் லீவ் கேட்குறாங்க. அதை வந்து எப்படி சொல்றது, மறைமுகமா அதை வந்து ஓகே ஓகே இல்லை அந்த மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு விதமா அந்த மாதிரி வச்சுக்கோங்க, மறைமுகமா இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து கர்சரி அப்படின்னா இது வந்து ஒரு அஜெக்டிவ். கர்சர்னா எப்படி சின்னதாக தானே இருக்கும். அப்போ வந்து எப்படி சொல்றது, சின்ன சின்ன சின்னதாக தான் இருக்கும். அப்போ வந்து அதுல கவனம் இல்லாம இருக்கும். இப்போ டக்குன்னு வந்து அது மேல இருந்து கீழே வரையும் நம்ம டக்குன்னு ஒரு ஸ்க்ரால் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு தான் பார்ப்போம். ஆனா மேல இருந்து கீழே வரையும் நம்ம பேராகிராஃப் வந்து படிச்ச மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கவனமா படிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஓகேங்களா, கர்சரி அப்படின்னா வந்து சரியான கவனம் இல்லாம இருக்கிறது அப்படி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே போவோம். வந்து ஜான் 8ஓட வொக்காப்ஸ். டெர்லிக்ட் அப்படின்னா வந்து கைவிடப்பட்ட ஏதோ ஒரு மோசமான நிலைமையில இருக்க அந்த மாதிரி. டெர்லிக்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வீடு வந்து ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி கைவிட்டுட்டாங்க, அதை வந்து பராமரிக்கல அந்த மாதிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கான்வல்கேட். கன்வல்கேட் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு அஜெக்டிவ். ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கிறது, ரொம்ப வந்து புரியாம இருக்கிறது. CON கன்ஃபியூஸ் அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டர்ன்கேட். டங்கேட் அப்படின்னா இது வந்து ஒரு வேர்ப். அந்த ட்ரிம், அந்த இப்போ வந்து ஒரு முடியை வந்து ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அந்த முடியோட எட்ஜை மட்டும், அந்த லாஸ்ட்டை மட்டும் வெட்டுறது, இல்லைன்னா அந்த ஒரு செடி இருக்குன்னா அதோட முளையை மட்டும் வெட்டுறது அந்த மாதிரி. அப்போ வந்து ட்ரன், டிஆர்யூஎன்டன்னா ட்ரிம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பீசிபிள் அப்படின்னா வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறது, எல்லா விஷயத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கிறது, இது ஒரு அஜெக்டிவ். 100க்கு 100, 10க்கு 10 அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறது. இப்போ நீங்க இது எப்படி க்ளூ வச்சுக்கிறதுனா, யூடியூப்ல வந்து அந்த சிசின்னு இருக்கும்ல நம்ம சப்டைட்டில் வைக்கிறதுக்கு, அது வந்து எப்படி பர்ஃபெக்டா வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம காமிக்குது இல்ல. ஸோ இந்த வேர்ட்ல பாருங்க சிசின்னு இருக்கா சென்டர்ல, அதனால வந்து சிசி அப்படின்னா இது பர்ஃபெக்டா இருக்கிறது அப்படி வச்சுக்கோங்க. அப்ப இம்பீசபிள்னா வந்து பர்ஃபெக்டா இருக்கிறது. சும்மா ஜஸ்ட் வச்சுக்கோங்க. இப்ப நான் சடனா அந்த வேர்டு பார்க்கும்போது படிக்கும்போது நமக்கு அது ஞாபகம் வந்தா கிளிக் ஆனா போதும், அதனால சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து கன்சர்ட் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறது அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், கான்வல்கேட் அப்படின்னாலுமே வந்து கன்ஃபியூஸ் தான். இதுலயும் பாருங்க சென்டர்ல CON இருக்கு, அப்படின்னா கன்ஃபியூஸா இருக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃபார்ட்டிடியூஸ் அப்படின்னா இது வந்து ஒரு அஜெக்டிவ். இது எப்படின்னா வந்து சடனா நடந்துடுறது, நம்ம வந்து எதுவுமே பிளான் பண்ணாம சடனா வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி, லக்கியா நடக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணாம நடக்கிற ஒரு விஷயம் தான் ஃபார்ட்டிடியூஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கேரவுலஸ் அப்படின்னா இது வந்து ஒரு அஜெக்டிவ். இது என்ன ரொம்ப வேர்டியா இருக்கிறது, வர்போஸ் ரொம்ப டாக்டிவா இருக்கிறது, பேசிட்டே இருக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் வந்து காசி, GASS, காசினா வேர்டி. ஓகேங்களா, காசினா காசிப் பண்றாங்க, அப்போ வந்து பேசிக்கிட்டே தானே இருப்பாங்க, வேர்டி அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். இன்வெர்ட் அப்படின்னா வந்து ரொம்ப வீக் ஆக்குற ஒரு விஷயம், ஏதோ ஒண்ணு வந்து நம்மள வீக் ஆகுது அப்படின்னு சொல்றதா இன்வெர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வேர்ப். நெக்ஸ்ட் வந்து அசிச்சுவஸ் அப்படின்னா இது வந்து ஒரு அஜெக்டிவ். எப்படி சொல்றதுன்னா இது வந்து அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் தானே. ஸோ அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது அசிட்டிடியஸ் அப்படின்னா வந்து ஹார்ட் ஒர்க் பண்றது அந்த மாதிரி, அசிஸ்டன்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீஷியஸ் அப்படின்னா OUSல முடிஞ்சாவே அஜெக்டிவ் தான். எப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து சடனா சேஞ்ச் ஆயிடுறது. ஓகேங்களா, கப்ரீஷியஸ் அப்படின்னா நடுவில் ஐஸ் அப்படிங்கிற ஒரு வருது இல்லை. ஸோ ஐஸ் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த ஐஸ் அப்படிங்கிறது வந்து சடனா மெல்ட் ஆயிடும், சொல்ல முடியாது இல்லை நம்மளால, அது இப்பதான் மெல்ட் ஆகும் அப்பதான் மெல்ட் ஆகும் அப்படிலாம் சொல்ல முடியாது, சடனா மெல்ட் ஆயிடும்ல. ஸோ அதனால வந்து கப்ரீஷியஸ் அப்படின்னா வந்து சடனா அவங்களோட இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறது, அவங்களோட மூடை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்னு மீனிங். ஓகேங்களா, ஜான் 9ஓட ஃபர்ஸ்ட் வேர்ட் இன்சிசிவ் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட மைண்ட்ல இருக்கிறது யாரு எக்ஸ்பிரஸ் பண்றதை வந்து ரொம்ப கிளாரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு அஜெக்டிவ். இன்சிசிவ் அப்படின்னா வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பெர்மியேட் அப்படின்னா இது வந்து ஒரு வேர்பு. வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது, ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஊடுருவ வருது, ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ எப்படி இதுக்கு எக்ஸாம் சும்மா எப்படி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மீட் மேல வந்து நம்ம அந்த மசாலா எல்லாம் போட்டு வச்சா தானே, மேரினேட் பண்ணி வச்சா தானே அது உள்ள எல்லாம் போகும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, முன்னாடியே மசாலா போட்டு வச்சா தானே அது நல்லா மேரினேட் ஆகும். அதனால வந்து
ப்ரீ முன்னாடியே, மேட்னா வந்து போட்டு வைக்கிறது, மீட் மேல போட்டு வைக்கிறது அப்படி வச்சுக்கோங்க. ப்ரீமேட்னா ஸ்ப்ரெட் ஆகும்ல அப்படி. ப்ரீமேட்னா டு ஸ்ப்ரெட். எக்ஸாக்டா வந்து ப்ரீமேட் அப்படின்னா டு ஸ்ப்ரெட், ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது. ஓகேங்களா. தேர்ட் வேர்டு வந்து ரிலன்ட்லெஸ். இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அட்ஜெக்டிவ். ஷோவிங் ஷோவிங் நோ சைன் ஆஃப் ஸ்டாப்பிங். ஓகேங்களா. ஃபோர்த் வேர்டு போடலாம். இன்காங்கிரஸ் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பொருத்தமே இல்லாம இருக்கிறது அப்படி. ஓகேங்களா. கான்னா என்ன சொன்னா கன்ஃபியூஸா இருக்கிறதா. ஜிஆர்யூ அப்படின்னா சும்மா வச்சுக்கோங்க, குரூப்ல ஒருத்தவங்க வந்து கன்ஃபியூஸா இருந்தாங்கன்னா அது வந்து பொருத்தமே இல்லாம, எல்லாரும் ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க, ஒருத்தவங்க மட்டும் கன்ஃபியூஸ்டா இருந்தாங்கன்னா அது பொருத்தமே இல்லாம இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்காங்கிரஸ் அப்படின்னா வந்து பொருத்தமே இல்லாம இருக்கிறது. ஃபிஃப்த் வேர்டு வந்து ஸ்டைமி அப்படின்னா ஸ்டைல்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்டைல் பண்ணா எங்க அம்மாக்கு பிடிக்காது. மீனா அம்மா தானே. ஸோ நான் ஸ்டைல் பண்ணா எங்க அம்மாக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் வேர்டு வந்து கோஜென்ட். கோஜென்ட் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கிளியரா ஒரு ஒரு இதை வந்து சொல்றதுதான் வந்து கோஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா கோனா எல்லாருமே சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து கிளாரிட்டியா சொல்லலாம்ல. ஜென்ட்னா இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் வந்து ஒன்று சேர்ந்தாங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியா ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கோன்றதுக்கு ரூட் வேர்டு, ஒரு கோன்றதுக்கு வந்து எக்ஸாக்ட் மீனிங் வந்து டுகெதர், ஜாயின் ஆகுறது. அப்புறம் வந்து ப்ரொஃபல்கேட் அப்படின்னு இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு. ஊதாரித்தனமா இருக்கிறது. ப்ரொஃபல்கேட் அப்படின்னா வந்து ரொம்ப ஊதாரித்தனமா இருக்கிறது. எய்த் வேர்டு வந்து எக்ஸிஜென்ட் அப்படின்னா இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். எக்ஸிஜென்ட் அப்படின்னா ரொம்ப வந்து தேவையா, அர்ஜென்ட் அந்த மாதிரி. ஓகேங்களா. எக்ஸிட் ஆகுறது, எக்ஸிட் அப்படின்னா எக்ஸிட் அப்படி ஆகுறது வந்து ரொம்ப இப்போ அர்ஜென்ட்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நைன்த் வேர்டு வந்து லெக்கானிக். இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான். ரொம்ப வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றது. பேசுறதுக்கோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கொஞ்சம் மினிமலான வேர்ட்ஸ் யூஸ் பண்றது தான் லெக்கானிக். ஓகேங்களா. எல்ஏசிக்கே லேக்னா லேக் ஆகுது, நான் பேசுறதுல வந்து எனக்கு லேக் ஆகுது. சிஓஎன் என்ன சொன்னேன், கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, லேக் ஆச்சுன்னா நான் வந்து கொஞ்சமான வேர்டு தானே யூஸ் பண்ணுவேன் அப்படி வச்சுக்கோங்க, சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி. டென்த் வேர்டு வந்து டிசால்டரி அப்படின்னா வந்து ஒரு பிளான் வந்து கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கு. ஏதோ ஒன்று பண்றாங்க, அதுல வந்து கிளாரிட்டியே இல்லாமல் என்ன தோணுன்னு பண்றது, எய்ம்லெஸ்ஸாக இருக்கிறது, ரேண்டமா பண்றது தான் இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங். ஓகேங்களா. ஜான் 10ஓட வெக்கம்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து இன்எக்ஸரபிள் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு அஜெக்டிவ். அன்ஸ்டாப்பபிள், ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறது. ரிலன்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம்ல நம்ம, அதுவுமே இதுவும் சேம் மீனிங் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸோகிரியேட் அப்படின்னா வந்து ரொம்ப சிவியரா கிரிட்டிசைஸ் பண்றது, ஏதோ ஒரு விஷயத்த வந்து கடுமையா தண்டிக்கிறது, அவங்கள வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ட்ரைட் அப்படின்னா இது வந்து ஒரு அஜெக்டிவ். லேக் ஆஃப் ஒரிஜினாலிட்டி, சில பேர் வந்து ரொம்ப ஃபேக்கா நடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இதை சொல்லுவாங்க. டல்லா இருக்கிறது அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஃபோர்த் வேர்டு வந்து டிஃபிடென்ட். இது வந்து ஒரு அஜெக்டிவ். இது வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட், அவங்களோட கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்றது வந்து டிஃபிடென்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வேர்டு வந்து என்விசிவ். என்விசேஜ், சாரி வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண. என்விசேஜ் அப்படின்னா இது வந்து ஒரு வேர்பு. என்விசேஜ் அப்படின்னா வந்து இமேஜின் பண்றது. என்னோட விஏஎஸ்ஏ விசா, என்னோட விசா வரணும்னு சொல்லிட்டு நான் இமேஜின் பண்றது அப்படி வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் வேர்ட் இன்கோஹேட். இது வந்து ஒரு அஜெக்டிவ் தான். என்னன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, இது வந்து ஒரு டெவலப் ஆகாம இருக்க ஒரு விஷயம், ஸ்டார்டிங்ல இப்பதான் வந்து ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிறது அந்த மாதிரி. ஓகேங்களா. ஃபுல்லா டெவலப் ஆகாம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறது தான் வந்து இன்கோஹேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து செவன்த் வேர்டு வந்து ரிப் ஆஃப் அப்படின்னா வந்து பஃப் வைப்பாங்க தலைமையில, இந்த பஃப் வைப்பாங்க பொண்ணுங்கலாம். அப்போ அந்த 15, 16, 2000 அந்த டைம்ல வந்து 2016 அந்த மாதிரி டைம்ல வந்து பஃப் வைப்பாங்கல்ல, அது வந்து வைக்காத அப்படின்னு சொல்றது, ரிஜெக்ட் பண்றது, வேணாம் வைக்காத அப்படின்னு சொல்றது ரிப் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எயித் வேர்டு வந்து ஆப்ளிக்யூ அப்படின்னா இது வந்து ஒரு அஜெக்டிவ் தான். இன்டைரக்டா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்றது, எப்படி சொல்றது, இன்டைரக்டா ஒண்ணு சொல்றது, இது பண்ணாத அப்படின்றது மூஞ்சுக்கு நேரம் சொல்லாம பின்னாடி மறைமுகமா ஒரு மாதிரி சொல்றது வந்து ஆப்ளிக்யூ. ஓகேங்களா. இது வந்து ஒரு அஜெக்டிவ். நைன்த் வேர்டு வந்து வாண்டன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு அஜெக்டிவ் தான் இதுவுமே. அப்படின்னா அவங்களோட மனப்போக்குல போறது, அன்ஜஸ்டிஃபைடு, என்னோட எத்திக்கல் மாரல் அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவங்களுக்கு தோன்றதை பண்றது, ரவுடி மாதிரி வில்லன்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி வாண்டன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 10th வேர்டு வந்து ப்ரினிகேட்டி. இது வந்து ஒரு அஜெக்டிவ்.
டூ கேர்ஃபுல் அன்இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். ஏதோ ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற விஷயத்துக்கு கூட வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது. அது இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்காது, ஆனால் அதுக்கெல்லாம் கூட கேர்ஃபுல்லாக இருக்கிறத வந்து ப்ரீனிகேட்டி. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.